அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, தயவு செய்து தாங்கள் இந்த லைனிங் ப்ளவுஸை பாருங்கள். சாரி, லைனிங் மெட்டீரியலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பியூர் காட்டன்ல வந்துட்டு லைனிங் மோஸ்ட்லி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் மிக்சிங்ல எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுற லைவாக காட்டுற பாருங்க. நான் வந்து இது வந்து பியூர் காட்டன் லைனிங், ஓகேங்களா? இது வந்து கஸ்டமர் கொடுத்தது. ஸோ அதுதான் வந்துட்டு லைனிங் தண்ணியில் போட்டு அதை வந்துட்டு அயன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 3 லைனிங் ஒட்டுக்கா போட்டிருக்கேன் பாருங்க. 3 லைனிங் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன், வெட்ட போகிறேன். இதில் இங்கே தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இப்படி நான் நீவரனில்ல, ஏதாவது அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரி நீட்டாக அப்படி இருக்கா? இங்கே பாருங்க, அப்படியே தூக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. இத்தனைக்கும் நல்லா நீட்டாக அயன் பண்ணுறது. அயனிங்கும் நல்ல ஹீட்டில் இருக்கணும், அப்போ தான் சுருக்கு எடுக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு ஹீட்டுக்கெல்லாம் சுத்தமாக ஏன்னு கூட கேட்காது. அப்புறம் இங்கே பாருங்கள், கிராஸ் பாருங்கள், இங்கே துணி எங்கே இருக்குது, அங்கே எங்கே இழுத்துட்டு போயிருக்குதுன்னு பாருங்கள். இதை வெட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டு கிளாத் போயிடும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவு. இவ்வளோ தூரம் நம்ம நேர் எடுக்கணும். அதே மாதிரி அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 1 மீட்டர் லைனிங்கு. ஸோ 5 சென்டிமீட்டருக்கு எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னா கரெக்டாக 2 இன்ச்சு வருது. ஸோ 2 இன்ச்சு குறைஞ்சாலே உங்களுக்கு எப்படி வந்துட்டு எல்போ ஸ்லீவ் எல்லாம் வைக்கிறப்ப பார்த்து யோசிச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான், அதுதான் அப்புறம் அளவே நம்மளுக்கு வந்து கம்மியாக போகிறது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து பத்தாது. இதுவே நம்ம எடுத்த லைனிங், இவங்களுக்கே வந்துட்டு நான் ஒரு லைனிங் எடுத்திருக்கேன், அது காட்டுற பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த பீஸு. இது வந்து நான் தண்ணியில போடலை, ஏன்னா இது வந்து மிக்சிங் லைனிங் தான். ஸோ அதனால தண்ணியில போடல. மிக்சிங் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி எல்லாம் கம்மியா இருக்கிறதெல்லாம் கிடையாது. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. நான் பார்த்து எடுப்பேன். கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி இருந்துச்சுனாலும் அந்த துணி அண்ணன் வேணான்றுவாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இது பாருங்க, அயன் பண்ணா கரெக்டான சூட்ல தான் இது அயன் பண்ண. ரொம்ப சூடு வச்சா இது எப்படி என்ன ஆயிரும், தீஞ்சு போகாது. என்ன சொல்லுவான், இதை பொசிக்கு போயிருக்கு, ஏதோ ஒன்று போயிடும். அதனால இது கரெக்டான சூட்ல தான் பண்ணணும். இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நீட்டா எங்கேயுமே கிராஸ் இருக்காது. நீங்க 1 மீட்டர் எடுக்கிறீங்கன்னா அதே 1 மீட்டர் அப்படியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு 10 போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அந்த துணி பாருங்க, இப்படி தூக்கிட்டு இருக்குது இல்ல, நான் அதை வெட்டுறோம் அப்படின்னா என்னதான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணது பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணாலும் கூட அது எப்படி சொல்றது, அந்த ஃபிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் அந்த அளவுக்கு கிராஸ் அடிக்கணும். நாமளும் கிராஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்டிங் போடுவோம். இருந்தாலும் அது அங்கங்க பாருங்க, துணி இப்படி தூக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் நீவரேன், அப்படி தூக்குது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இது வந்து அப்படி கிடையாது. அப்படியே பாருங்க, நீட்டா அயன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது, ரொம்ப நீட்டா இருக்கும். இது தண்ணியில போட்டுட்டோமே அப்படின்னாலும் கூட திரும்ப தண்ணியில போட்டா இன்னும் சுருங்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து திரும்ப வந்து அதுல அந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்காம கொஞ்சம் சின்ன ஒரு எப்படி குறை இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மிக்ஸு காட்டன் அப்படி கிடையாது, பர்ஃபெக்டான ஃபிட்டிங் அப்படியே இருக்கும். இதை தண்ணியில போட்டாலும் மைல்டா, ரொம்ப மைல்டா தான் சுருங்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி மிக்சிங் லைனிங் அப்படி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர்த்துக்கு கிடைக்காதுன்னு இங்கேயே சொல்லுவாங்க. ஆனா கிடைக்காம இல்ல, தெரியல. நாங்க ஹோல்சேல் கடையில எடுக்கிறதுனால எனக்கு இது எங்க கிடைக்குதுன்னு எங்க ஊர்ல தெரியல. மேபி உங்க ஊர்ல இது கிடைக்கலாம். இங்க லோக்கல்ல இருக்கிற கடையில இந்த லைனிங் தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் சில பேர் இங்கேயே எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் முக்கால்வாசி நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களோட டெய்லர் வந்து நல்லா எடுத்து பண்ணுவாங்கன்னா நீங்க அவையிட்டே சொல்லி அவையிலேயே லைனிங் எடுக்க சொல்லிருங்க, சரியா? இன்னும் சொல்ல போனா இந்த லைனிங் பாத்தீங்கன்னா மீட்டர் 67 ரூபாய். இப்போ கடைசியா நான் பார்த்த வரைக்கும் இது வந்து 67 ரூபாய் மீட்டர். இது வந்துட்டு 50 ரூபாய் தான். ஸோ ஒன்னும் பிரச்சனை. ரேட் வைஸ் பாத்தீங்கன்னாலும் இது கம்மி தான். ஆனா அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பியூர் காட்டன் தான் லைனிங் நல்லா இருக்கும், இது மிக்சிங் எல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகணும். அப்படியெல்லாம் ஒரு ஹீட் இல்லைங்க. நாங்கெல்லாம் 50,000 ரூபாய் பட்டுச்சீலைக்கு இதே லைனிங் தான் போடுறோம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலரா இதுதான் யூஸ் பண்றேன். அப்படி ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது குறையா இருந்தா நான் எப்படி கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? ஸோ அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. பாருங்க, உங்களுக்கு லைவா காட்டியிருக்கேன். 2 லைனிங்கோட அந்த துணியோட தன்மை எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க மிக்சடு காட்டன் கிடைச்சதுன்னா அதை எடுக்க பாருங்க. உங்களுக்கு பாருங்க கிராஸ் பாருங்க எவ்வளவு தூரம்னு தெரியுதா? இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். இந்த துணி இங்க இருக்கு, ஒரு பக்கம் துணி பாருங்க எங்க கிராஸ் அடிக்குது பாருங்க. அப்ப நான் இதோட வெட்டினா தானே ஆகும் எனக்கு. இதோட வெட்டுறப்ப இதுலயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு மேல இருக்கு. இருங்க காட்டுறேன் பாருங்க. 1.5 இன்ச்சு இருக்குங்க. 1.5 இன்ச்சு போயிடும்.
ஸோ 1.5 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு 5 சென்டிமீட்டர், அந்த பக்கம் ஒரு 5 சென்ட், ஸோ 10 போயிடும். அப்ப என்னாச்சு, 90 தான் இருக்கும் பிளவுஸ். அப்புறம் 90 இருந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் பத்துலன்னா எப்படிங்க வந்து எல்போ ஸ்லீவ் கரெக்டா இருக்கும்? அப்ப நீங்க சொல்றீங்க நான் 1 மீட்டர் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அப்புறம் என்ன 10ல 10ங்கிறீங்கன்னு. இப்ப இதையெல்லாம் நாங்க வெட்டி வாய்க்கிலேயே ஓட்டுக்க முடியும், அது ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால தயவு செய்து அப்படி எடுக்கிறவங்க தப்பு இல்லை, இது எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இதை எடுக்கிறவங்க ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து சேர்த்து எடுங்க, காசை பார்க்காம. இப்போ 1 மீட்டர் எடுத்தா உங்களுக்கு போகுதுன்னா ஒரு 1.10 எடுத்துட்டு வாங்க. இப்படி சுருங்குறப்ப அந்த 10 சென்டிமீட்டர் சரியா போயிருமா? அப்போ 1 மீட்டர் எக்ஸாக்டா இருக்குமா? அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த அகலமும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன், அது கரெக்டா தெரியல. இல்ல அகலம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வேஸ்டா தான் போகும். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சும்மா நான் வாயில சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அதனாலதான் நான் வந்துட்டு வீடியோலே காட்டுறேன். நான் என்னதான் இவர் தான் இப்படி நீவனை எங்காவது உங்களுக்கு ஒரு இடத்துல படிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. துணி பாருங்க, இங்க தூக்கி இருக்குது, இங்க தூக்கி இருக்குது, அங்க பேப்பர் பேனை அங்க இழுத்துக்கிட்டு போயிருக்குது, இங்க பாரு துணிவே காணோம். இதெல்லாம் நான் நேர் பண்ணுன்னா அப்புறம் எப்படி துணி பத்துன்னு பாருங்க. ஸோ அதனால இதை தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னமேட்டுக்கு வந்துட்டு எடுத்தீங்கன்னா பியூர் காட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளவோ, 90 எடுத்தா போதுன்னா 1 மீட்டர் எடுங்க, 1 எடுத்தா போதுன்னா 1.10 எடுங்க. ஸோ அந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் சேர்த்து எடுங்க. அப்படி இல்லைன்னா செமி இல்லை மிக்சடு காட்டன் அந்த லைனிங் கிடைச்சது அப்படின்னா அதை எக்ஸாக்டா எடுத்துக்கோங்க போதும். அப்படி கிடைக்கலன்னா உங்களோட டெய்லர் வந்து நல்லா லைனிங் எல்லாம் நல்ல குவாலிட்டியா தான் போடுறாங்கன்னா அவையிலேயே கொண்டு போய் பொட்டாட்ட கொடுத்துருங்க, அது வேணுங்கிறத அவையிலே எடுத்துக்குவாங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. அவ்வளவுதான், கட் பண்றப்ப டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கஸ்டமரும் தெரிஞ்சுக்கலாம். சரி, கஸ்டமருக்கு தான் ரொம்ப முக்கியமானது, பட் ஆனால் டெய்லரும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா இதை தெரிஞ்சுட்டு நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? பை பை.